சுயமரியாதை இயக்கத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் நேற்று லாஸ்ட் கிளாஸில் கடைசியாக நம்ம முடிக்கும்போது பெரியாரோட முக்கிய இதழ்கள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தப்போ 4 இதழ்களை பற்றி தான் 4-5 இதழ்களை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். தென் அடுத்ததாக அவரோட கடைசி காலகட்டத்திலையுமே ஒரு 2 இதழ்களை ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் குடியரசு 1925. செகண்ட் ஒன் Revolt 1928. Third one புரட்சி 1933. Fourth one பகுத்தறிவு rationalism 1934. Fifth one independent விடுதலை 1935. ஸோ இந்த 5 தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம் இல்லையா? தென் அடுத்ததா அவரோட கடைசி காலத்தில் ஒரு 2 இதழ்களை மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் ஒன்று தான் உண்மை 1970. தென் அடுத்த ஒன்று மாடர்ன் ரேஷனலிஸ்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அதாவது நவீன பகுத்தறிவு வாதம் அப்படின்னு. ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. English medium students, Republic, Revolt, Revolution, rationalism, true. Then final one modern rationalist. ஓகே, ஸோ இப்படி இவர் 7 விதமான இதழ்களை ஓப்பன் பண்ணுறாரு. தென் இவருக்கு அடுத்தது இந்த இதழ்களை அவங்களோட தங்கச்சி, அவங்களோட ஒய்ஃபு, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு காலகட்டங்களில் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி பெரியார் வந்து நீதி கட்சியை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார் இல்லைங்களா? ஸோ இந்த நீதி கட்சியை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1929 மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இந்த சுயமரியாதை இயக்கம் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த சுயமரியாதை இயக்கம் இவ்வளோ பெருசாக ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா 1930 மக்கள் எல்லாருமே இந்த பெரியாருக்கு கீழே வர்றதால இவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, நீதி கட்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெம்பர்ஸ் வந்து விலக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால நீதி கட்சி வந்து
ஒவ்வொரு படிப்படியாக அவங்களோட செல்வாக்க இருந்துகிட்டே வருது. ஸோ அதே போல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரியார் ஓப்பன் பண்ண இந்த சுயமரியாதை இயக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கமா மாறுறதால, இந்த மக்கள் அனைவருமே என்ன பண்றாங்க, பெரியார் பக்கம் வந்துட்டதால நீதி கட்சியோட ஆதரவு இவங்க கிட்ட இருந்து படிப்படியா குறையுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீழ்ச்சியா நீதி கட்சிக்கு வருது. தென் அடுத்ததான் என்ன பண்றாங்க அப்படின்னா, செகண்ட் ஒன்னு, இந்த பெரியாரோட இயக்கம் வந்து பெருசா மாறுறதால பெரியாரோட தாக்கத்தாலையுமே நீதி கட்சியில் இருந்த ஒரு சில முக்கியமான மெம்பர்ஸுமே இந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு மாறுறாங்க. தென் அடுத்ததா ஆல்ரெடி வந்து இந்த நீதி கட்சி மேல ஒரு மிகப்பெரிய தாக்கம் வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்தும் ஆங்கிலேயர் ஆட்சி கிட்ட இருந்தும் வந்துட்டு இருந்தது இல்லையா? சோ இந்த ஒரு காரணமுமே நீதி கட்சி வீழ்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமையுது. அடுத்ததா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் சுயமரியாதை இயக்கம் எப்போ ஓபன் பண்ணாரு, எதனால ஓபன் பண்ணாருங்கிற விஷயங்கள் எல்லாமே. தென் அடுத்ததா இந்த சுயமரியாதை இயக்கத்தோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சமுதாயத்தை ஒரு பகுத்தறிவு உடைய ஒரு சமுதாயமா மாத்தணும். அதே போல தமிழர்களுக்கு இங்க உள்ள திராவிட மக்களுக்கு தமிழோட முக்கியத்துவத்தை உணர்த்தணும். பண்டைய நாகரிகத்தை அவங்க கிட்ட பண்டைய நாகரிகம் மாறாம அதை அவங்க கடைபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதை டீச் பண்ணணும். தென் அடுத்ததான் என்ன பண்றாங்க, அங்க இருந்த சமஸ்கிருத கலாச்சாரம், அதாவது ஆரிய கலாச்சாரம் வந்து இங்க திராவிட கலாச்சாரத்தை தாக்காம இருக்கிறதுக்கு ஆல்ரெடி வந்து ராஜாஜி வந்து என்ன பண்ணிருப்பாரு, இங்க இந்தியை வந்து திணிக்கிறதுக்காக பண்ணிருப்பாரு. அதே போல எல்லா கோவில்களுமே சமஸ்கிருத மொழிகள் தான், பிராமணர்களுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கும். சோ இப்படி பல்வேறு காலகட்டத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததால பெரியார் என்ன பண்றாருன்னா, இதுக்கு அகைன்ஸ்டா எல்லாத்தையுமே போராடுறதுக்காக இந்த சுயமரியாதை இயக்கத்தை ஒரு முக்கிய ஆயுதமா பயன்படுத்துறாரு. அடுத்ததா 1937 நீதி கட்சி வலுவிழந்திருக்குமா. தென் அந்த டைம்ல காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது, ஒரு மிகப்பெரிய கட்சியா மறுபடியும் உருவெடுக்குது. அந்த இடத்துலதான் 1937 சென்னை மாகாணத்துல காங்கிரஸ் ஒரு பெரிய அளவுல ஜெயிக்கிறாங்க. சோ இதுல ராஜாஜி அவர்கள், அதாவது ராஜகோபாலாச்சாரி அவர்கள் வந்து என்ன பண்றாரு, முதலமைச்சரா அவருக்கு கீழே தான் இந்த அமைச்சரவை அமையுது. சோ இதுல ராஜாஜி வந்து அமைச்சரானதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சில முக்கியமான முன்னெடுப்புகளை கையில் எடுக்கிறார். சோ இது எல்லாமே அவரோட முக்கிய முன்னெடுப்புகள் எல்லாமே என்னதான் வந்து மக்களால பாராட்டப்பட்டாலும், அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்திய வந்து வலுக்கட்டாயமா இங்க மக்களிடையே திணிச்சதுதான். சரிங்களா? சோ இதுல அவரோட முக்கியமான விஷயங்கள் வந்து அவரோட சீர்திருத்தங்கள்ல நோட் பண்ணிக்கோங்க. ரிஃபார்ம்ல மது அருந்துவதை தடை செய்யறாரு, மது கடைகளை க்ளோஸ் பண்றாரு. தென் ஜமீன்தாரி முறையை ஒழிக்கிறாரு. ஃபைனல் ஒன், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே கோவிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தையே கொண்டு வந்து அதை சட்டமா மாத்துறாரு. கோவில் அனைவருக்கும் சமம், யார் வேணாலும் போயிட்டு வணங்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு. சோ இந்த 3 முக்கியமான சீர்திருத்தங்கள் தான் ராஜாஜியோட அமைச்சரவையில காங்கிரஸ் மூலமா கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான சீர்திருத்தம். இதுல இவர் என்ன பண்றாரு, அடுத்த கட்டமா வரும்போது இந்திய வந்து மக்கள் கத்துக்கணும், இங்க இருந்து போறவங்க அங்க வந்து கம்யூனிகேஷன் நிறைய கேப் வருது அப்படிங்கிற காரணத்தெல்லாம் அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு இந்திய வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஆனா இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, தமிழகத்துல இருக்க எல்லாருமே இந்திய வந்து வலுக்கட்டாயமா திணிக்கிறதால அதை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் அங்க வந்து வெடிக்குது. சோ அதுல என்ன ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஸ்கூலுக்கு போகாத அளவுக்கு இந்த ஒரு போராட்டம் இந்திய அளவுல தமிழக அளவுல மிகப்பெரிய இதுவா வெடிக்குது, போராட்டமா வெடிக்குது. அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தமிழோட ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா, உதாரணத்துக்கு மறைமலை அடிகளார், திருவிக்கா, சோ இந்த மாதிரி உள்ள தமிழ் அறிஞர்கள் எல்லாருமே சேர்ந்தும், அதே போல சுயமரியாதை இயக்கத்துல இருக்க முக்கிய தலைவர்களும் பெரியாரும் சேர்ந்து இந்திய எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்குறாங்க. சோ இதனால இவங்க எல்லாரையுமே வந்து என்ன பண்றாங்க, கைது பண்ணி இவங்கள ஜெயில அடைக்கிறாங்க. சோ இந்த போராட்டத்துல முக்கியமான ஒரு சிலர்கள்லாம் இறந்திருப்பாங்க. சோ இந்த இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பாக நடேசனாருமே இறந்திருப்பாங்க. சோ ஒரு சில இடத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான தலைவர்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கோவில் கட்டியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக, இந்த தமிழ் மண்ணுக்காக, தமிழுக்காக வந்து போராடி உயிர் தியாகம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிலைகள் எல்லாருமே கோவிலா வடிவமைச்சிருப்பாங்க. சோ அப்படிப்பட்டவங்க தான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலுமே உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க. தென் கடைசியா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, போராட்டங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமானதால ராஜாஜிக்கு வந்து பிரஷர் ரொம்ப அதிகமாகி அவர் என்ன பண்றாரு, கடைசியில இந்த இந்திய எதிர்ப்பு இதை வந்து என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. அதே போல அந்த ராஜாஜியோட ஆட்சியுமே அந்த இடத்துல க்ளோஸ் ஆகி இருக்கும். ஸோ அங்கேயே வந்து ஆட்சியை கலைச்சிருப்பாரு. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1937 மெட்ராஸ் பிரசிடென்சி எலெக்ஷன், ராஜாஜி became a chief minister. Okay, so ராஜாஜியோட ரிஃபார்ம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ban on liquor, abolish of ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ ஜமீன்தாரி ஒழிப்பு முறை வந்து இவரோட காலகட்டத்தில் தான் ராஜாஜி தலைமையில உண்டாகுது. தென் டெம்பிள் என்ட்ரி. ஸோ இந்த ஆலய நுழைவு இருக்கு இல்லையா, இது பல்வேறு காலகட்டங்களில் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே இருந்த ஒரு முறையை வந்து ராஜாஜி அவர்கள் அவரோட ஆட்சி காலத்துல அதை காமனா கொண்டு வர்றாரு. இந்த காங்கிரஸோட மிகப்பெரிய ஒரு சாதனையா
இந்த டெம்பிள் என்ற ஆலய நுழைவு பார்க்கப்படுது. அவர் மேல ஏற்பட்ட கான்ட்ரவர்சி தான் ஹிந்தி திணிப்பு. ஓகே, தென் அடுத்ததா இந்த சுயமரியாதை இயக்கத்தோட மாநாடை பத்தி பார்க்கலாம். இந்த சேலம் மாநாடு மிக முக்கியமான மாநாடு 1944ல. ஏன் இந்த 1944ல இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த சேலம் மாநாட்டில் தான் என்ன பண்ணுவாங்க, நீதி கட்சியோட பெயரை திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துவாங்க. சேலம் மாநாடு இயர் 1944. தலைமை ஈவேரா. ஸோ நீதி கட்சி திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றப்படுது. நீதி கட்சி இன்டு திராவிடர் கழகம் 1944. ஸோ இந்த சேலம் மாநாட்டில் தான் பெரியார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த திராவிட நாடை தமிழ்நாடை தனி நாடா அறிவிக்க சொல்லி கேட்டிருப்பார். ஸோ இவர்கிட்ட இருந்து தான் தமிழ்நாட்டை வந்து ஒரு நாடா அறிவிக்க சொல்லி என்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது பெரியார் மூலியமா தான் இந்த சேலம் மாநாட்டில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். தென் அடுத்ததா அதை அறிஞர் அண்ணா கையில் எடுத்திருப்பாரு. பட் அது வந்து இந்தியாவில இருந்து அதை அப்படி தனியா பிரிக்க முடியாதுங்கிறதால தமிழகத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாரு. நீங்க மற்ற எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே அதுல நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதோட நேம்ல நாடு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிருக்க ஒரே மாநிலம் நம்மளோட தமிழ்நாடு மட்டும்தான். அதுவுமே அந்த வார்த்தையை வைக்கிறதுக்கு நிறைய போராட்டங்களும் அதே போல எதிர்ப்புகள் நிறைய வந்தாலுமே அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி தான் அறிஞர் அண்ணா இந்த பெயரை வச்சிருப்பாரு. ஸோ இந்த சேலம் மாநாட்டில் ஒரு முக்கியமான முழக்கம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திராவிடர்களுக்கு திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முழக்கத்தை பெரியார் வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த திராவிடர்களுக்கான இலக்குகளா சேலம் மாநாட்டில் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜாதியற்ற சமூகம். ஸோ இங்க வந்து நான் வந்து இந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட் எந்த ஒரு கம்யூனிட்டியுமே பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குறாரு. ஆக்சுவலா இவர் வந்து ராமசாமி இருக்கார் இல்லையா, நம்ம ஈவேர பெரியார், இவர் வந்து ஒரு நாயக்கர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இவர் இதுக்கு முன்னாடி இந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு எல்லாமே முன்னாடியுமே அவரே என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட பெயர்ல ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருப்பாரு. தென் அதுக்கு அடுத்ததா இந்த ஜாதியற்ற சமூகம் இந்த மாதிரியான இதை சுயமரியாதையோட இயக்கத்தோட கருத்துக்கள் எல்லாமே நம்மளே மக்களுக்கு சொல்லும் போது நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாரு, அவர் நாயக்கர் அப்படிங்கிற பேரை கம்ப்ளீட்டா அதுல இருந்து விலக்கியிருப்பாரு. தென் அதே போல எதிர் மத சடங்குகள், அதாவது மதங்களோட சடங்குகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சடங்குகள் எல்லாத்தையுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அதே போல மூட நம்பிக்கைகளை மக்கள்கிட்ட இருந்து தவிர்த்து பகுத்தறிவை கொண்டு வர்றது. ஸோ அதே போல மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் சிஸ்டத்துல மாற்றங்களை கொண்டு வர்றது, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்காக அவங்களுக்கு இது பண்றது. அதே போல மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தமிழ்ல பேர் வைக்கிறத ஒரு முக்கியமான அங்கமா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பெரியார் இந்த இடத்துல ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு. ஸோ இதுல அவரோட குறிப்புகளை இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈவிஆர் அப்படிங்கிறதுக்கு ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி அப்படிங்கிறது அவரோட நேமு. வெங்கடப்பா அப்படிங்கிறது அவரோட தந்தை பெயர். சின்னத்தாயம்மாளுங்கிறது தாயார் பெயர். என்னைக்கு பிறக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 17, 1879. என்னைக்கு இறக்குறாரு, டிசம்பர் 24, 1973. 879 பிறந்து 1973 வரைக்கும் இருக்காரு. ஸோ இவர் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தவர், சரிங்களா. ஸோ ஆனா அவருக்கு வந்து ஒரு முறையான எஜுகேஷன் வந்து அவருக்கு எதுவும் கிடைக்கல. ஆனாலுமே பெரியவர்களை கூட சேர்ந்து இந்த கும்பலா உட்காந்து பேசுவாங்க இல்லையா, ஸோ அப்படி பேசும்போது அவங்க கிட்ட இருந்து அறிவை வாங்கி பெரியவர்களோட சேர்ந்து அப்படிதான் இவர் வந்து நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிறாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பத்தொன்பது வயசுல கல்யாணம் பண்றாரு. ஸோ இவர் 19 வயசுல கல்யாணம் பண்றாரு. அப்போ நாகம்மைக்கு வந்து 13 வயசு. தென் அடுத்ததா 1933 நாகம்மையுமே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மனைவி இறந்ததுக்கு அப்புறம் இவர் வாரணாசி, காசி இந்த பகுதிகளில் அவர் பட்டுக்கு சுத்திட்டு இருக்காரு. ஸோ அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிராமணர்கள் மற்ற ஜாதியினர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக இவங்க பிளேக் நோயெல்லாம் அங்கங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாரு, இவரு அங்கேயுமே ஒரு சில நலத்திட்ட உதவிகளையுமே பண்றாரு. கிட்டத்தட்ட 1905 ஸ்டார்ட் பண்ணி 1945 வரைக்கும் ஒரு 28 விதமான பதவிகளை வகிச்சிருப்பாரு. அதாவது வார்டு மெம்பர், நகராட்சி தலைவர், காங்கிரஸ் தலைவர். ஸோ இப்படி பல்வேறு காலகட்டங்கள்ல 28 பதவிகளை கிட்டத்தட்ட வகிச்சாரு. அடுத்தது 70வது வயசுல அவரோட வளர்ப்பு மகளான மணியம்மையை வந்து கல்யாணம் பண்றாரு. கடைசியா அவரோட 95வது வயசுல 1973 வேலூர்ல இருக்க சிஎம்சில தான் அவரு இறந்து போறாரு.
தென் அடுத்ததா ஒரு முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா அரசாங்கத்தோட அரசிதழில் வெளியிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மரியாதையும் அவரோட நல்லடக்கத்தையுமே அன்றைய தேதியில இருந்த நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரான திரு கருணாநிதி அவர்களால் அரசு மரியாதையோட இவரது உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படுது. ஜஸ்ட் நோட் இட் டவுன். சேலம் கான்ஃபரன்ஸ் 1944, ஜஸ்டிஸ் பார்ட்டி ரீநேம்ட் as திராவிடர் கழகம். தென் அதுக்கப்புறம் தான் அது வந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுல பேர் என்ன மாத்துறாங்க, திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டா மாத்துறாங்க. ஸோ இவங்களோட கோலா பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் சொசைட்டி, அப்போஸ்ட் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், ட்ரெடிஷன்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன்ஸ். தென் அவரோட பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஈவிஆர் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் ஈரோடு வெங்கடப்பா ராமசாமி. அவரோட அப்பா பேரு வெங்கடப்பா, அம்மா சின்னத்தாயம்மாள். ஓகே. தென் 1879 செப்டம்பர் 17 அன்னைக்கு பிறந்திருப்பாரு. தென் டிசம்பர் 24 1973 இறந்திருப்பாரு. ஸோ இந்த செப்டம்பர் 17 இருக்கு இல்லையா, இந்த செப்டம்பர் 17க்கும் நம்மளோட தமிழகத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பந்தம் ஒன்று இருக்கு. என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. தென் ஆரம்ப காலகட்டத்தில் காந்தி இவரோட ஈவேஆர் வந்து எப்படி காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காந்தியோட அவரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அகிம்சை வழியில போராடுறதும் அவரோட ஆங்கிலேயருக்கு எதிரான அணுகுமுறையுமே இவர் ஈவேராவை அவர் பக்கம் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் காந்தியடிகள் காங்கிரஸ்ல தானே இருந்தாரு. ஸோ அதனால என்ன பண்றாரு, ஈவேராவுமே காந்தியடிகளின் வழியில காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. ஸோ இது முதலா ஈரோட்ல 1915 பிராமணர் அல்லாதவருக்கான மாநாடு வந்து ஈவேரா பெரியார் வந்து நடத்துறாரு. சரிங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த இதுக்கு மாநாடு இருக்கு இல்லையா, இந்த மாநாட்டில் நீதி கட்சி வந்து அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கும் இல்லையா காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டா. ஸோ இந்த அகைன்ஸ்டா போராடுறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த பிராமணர் அல்லாதவர்களை மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷனை 1917 ஓபன் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் காங்கிரஸ் மூலியமா கொடுக்கப்படுது. ஸோ பெரியார் என்ன பண்றாருன்னா இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன்ல ஜாயின் பண்றாரு. ஓசோன் டே இல்லை மேம், ஓசோன் டேக்கு முன்னாடி அடுத்ததாக ஒரு முக்கியமான டே இருக்கு, நோட் பண்ணுங்க. ஓகே. தென் மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷனா அனௌன்ஸ் பண்றாங்க. அங்கதான் காந்தியடிகளோட அதே அந்த அகிம்சை கொள்கைகளையும் அவரோட அணுகுமுறைகளையுமே அந்த பிராமணர் அல்லாதவருக்கும் பெரியார் வந்து அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு டீச் பண்றாரு. ஸோ இந்த ஈரோடுல இருந்து அந்த பெரியார் 1917, 18, 19 இந்த 3 வருஷங்கள்லையுமே ஈரோடோட நகராட்சி தலைவராக இருந்திருப்பார். 1917 to 1919. இவர் இந்த ஈரோட்டில் ஒரு முதலா ஒரு ஸ்கீமை இன்ட்ரோ பண்றாரு. அதான் வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் கொடுக்குறாரு. ஓகே. பைப் கனெக்ஷனு, வாட்டர் பைப் கனெக்ஷன் இன் ஈரோடு. இந்த ஸ்கீம் வந்து இந்தியாவிலேயே முதலா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனௌன்ஸ் பண்ற இன்ட்ரோ பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் தான். அதுவும் ஈரோடு நகராட்சி முழுவதும் அங்க இருக்க வீடுகள் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாவே வாட்டர் பைப் கனெக்ஷன் கொடுக்குறாரு. அதே போல ராஜாஜியும் பெரியாரும் வந்து ரொம்ப க்ளோஸான லீடர்ஸ் இல்லைங்க, ஓகேவா. ஸோ அந்த டைம்ல ராஜாஜி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 1920, 22 இவரு இதுல ஜாயின் பண்ணுவாரு. காங்கிரஸ்ல ஒரு முழு மூச்சுல ராஜாஜி ஜாயின் பண்ணுவாரு. அவரு ஜாயின் பண்ணதால இவர் என்ன பண்றாரு, இவருமே கூட ஜாயின் பண்றாரு 1919. தென் அடுத்ததா 1921 சென்னையோட மாநில காங்கிரஸ் கமிட்டியோட செயலாளரா ஈவேரா மாறுறாரு. அடுத்தது இந்த மாறினதுக்கு அப்புறம் 1921 கோயம்புத்தூர்ல ஒரு கல்லுக்கடைக்கு அகைன்ஸ்டா போராடுவார் இல்லையா. ஸோ அந்த போராட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இவரையே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. தென் அந்த ஜெயில இருந்து அவர் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த போராட்டத்தை பாதியில கைவிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரோட மனைவியான நாகம்மையாரும் அவரோட சகோதரியான கண்ணம்மா, இதை நோட் பண்ணிக்கோங்க, மனைவி நாகம்மை, சகோதரி கண்ணம்மா, இவங்க 2 பேரும் தான் இந்த கல்லுக்கடை மறியல்ல
பெரியார் எங்க விட்டுட்டு போனாரோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்த இதுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஆட் ஒன் அவுட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ பெரியார் விட்டுட்டு போன இடத்துல அவரோட மனைவியும் சகோதரியும் சொல்லிட்டு, மனைவி நாகம்மை, சகோதரி கண்ணம்மா. இவங்க இவங்க இறந்ததுக்கு, நாகம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் தான் 70 வயசுல மணியம்மையை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. தென் இதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் 1921 அவரு ரிலீஸ் ஆகுறாரு. அடுத்ததா அவரோட ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, அவரோட தென்னந்தோப்புல மொத்தமா இருந்த எல்லா மரங்களையுமே, கிட்டத்தட்ட அதுல ஒரு 500ல இருந்து 1000 மரக்கன்றுகள் இருந்திருக்கும் தென்னை மரம். அந்த எல்லா தென்னை மரத்தையுமே இந்த கள்ளுக்கடை ஒழிப்புக்கு அகைன்ஸ்டா போராடி இருப்பாரு. ஸோ அதனால இது எல்லாத்தையுமே வெட்டி சாய்க்கிறாரு. ஸோ அவரோட தோப்பே வந்து இப்படி வெறிச்சோடி காணப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு இருந்த எல்லா, ஒரு மரத்தை கூடவே விடாத எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டியிருப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த காங்கிரஸ்ல தான் இவங்க இருந்தாலுமே, ஸோ காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டா இவங்க நிறைய போராடி இருப்பாங்க. ஆனா இந்த எந்த போராட்டத்தையுமே, இவங்க கொடுக்குற எந்த தீர்மானத்தையுமே ஐஎன்சி இருக்காங்க இல்லையா, ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஸோ காங்கிரஸோட முக்கிய கமிட்டிகளா இருக்க மேலிடத்துல இருக்கவங்க யாருமே இவங்களோட தீர்மானங்கள் எதையுமே நிறைவேற்றிருக்க மாட்டாங்க. ஸோ இதுவே வந்து பெரியாருக்கு ஒரு மிகப்பெரிய இதுவா இருந்திருக்கும். ஸோ நான் அவமானமா இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இவர் ஒரு தலைவர், இவர் மூலயமா தான் எங்க காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஆட்சி அமைப்பும் மக்களிடையே ஒரு ஒற்றுமையும் காங்கிரஸ்ல ஜாயின் பண்றதுக்குமான விஷயங்கள் எல்லாமே ராஜாஜியும் பெரியாரும் தான் முன்னெடுத்து நடத்தியிருப்பாங்க. ஸோ இவங்க ஒவ்வொரு மாநாடு, கிட்டத்தட்ட 6 மாநாடுகள் நடத்திருப்பாங்க. இந்த 6 மாநாடுகளுமே ஒவ்வொரு தீர்மானங்களை நிறைவேற்றிருப்பாங்க. அந்த தீர்மானங்கள் எதுவுமே செல்லுபடியா இருக்காது. ஸோ இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1917 இருந்து 19 வரைக்கும் ஈரோடு நகராட்சியோட தலைவரா இருக்காரு. வீடுகளுக்கு குடிநீர் குழாய் வழங்கும் திட்டத்தை முதலா இந்தியாவிலேயே செயல்படுத்திய முதல் தலைவர் ஈவேரா அவர்கள் தான். தென் 1919 ராஜாஜியும் வரதராஜ நாயுடுவோட தாக்கத்தால அவங்க 2 பேர் பால ஈர்க்கப்பட்டதால காங்கிரஸ் கட்சியில ஜாயின் பண்றாரு. 1920-22லயுமே ஒத்துழையாமை இயக்கத்துல ஜாயின் பண்றாரு. நான் கோஆபரேட்டிவ் மூமெண்ட்ல பெரியாருமே இணைந்து அதுக்கு அகைன்ஸ்டா போராடுறாரு. ஸோ தென் அடுத்ததா என்ன பண்றாரு அப்படின்னா, இவரு அடுத்த அந்த கட்டத்துல வந்து அரசாங்கத்துல தான் இருந்தாரு. இவர் ஒரு நகராட்சியோட தலைவரா மெம்பரா இருந்தார் இல்லையா. ஸோ இந்த எல்லா பதவிகளையுமே துறந்துட்டு அடுத்ததா என்ன பண்றாருன்னா, மக்களுக்காக உழைக்கிறதுக்காக வெளியில வர்றாரு. சரி, காந்தியோட ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா முன்னாடி. ஸோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா, காந்தி கதர் தான் நினைச்சிருந்தாரு. அந்த கதர் உடைகளை தன்னோட தோல்ல போட்டுக்கிட்டு தெரு தெருவா அவர் மக்கள்கிட்டயே கொண்டு போயிட்டு இதுதான் நீங்க பயன்படுத்தணுங்கிற அளவுக்கு அவர் என்ன பண்றாரு, காந்தியடிகளோட முறைகள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஏன்னா அடுத்ததா 1921 காங்கிரஸோட மாநில தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சென்னை மாநிலத்தோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. முதல்ல வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல சென்னை மாகாணமா இருந்தது, எப்படி சென்னை மாநிலமா தான் அறிவிக்கப்பட்டிருந்தது. தென் அதுக்கப்புறம் தான் சென்னை மாநிலங்கிற பேரை மாத்தி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. சரிங்களா. ஏன்னா அடுத்ததா அதே போல ப்ரீவியஸ்ல சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் பண்றாரு. அவர் போராட்டம் பண்ணி கைதானதுக்கு அப்புறம் அவரோட மனைவி நாகம்மையாரும் அவரோட சகோதரி கண்ணம்மாவும் இணைந்துதான் இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணிருப்பாங்க. அதே போல அவரோட பண்ணையில இருந்து 500ல இருந்து 1000 தென்னை மரங்களை வெட்டி இந்த மதுக்கடை போராட்டத்துக்கு ஆதரவா இந்த செயலை அவர் செஞ்சிருப்பாரு. 1921 அப்புறம் மறுபடியும் 1921 குழுவோட செயலாளராக மாறியிருப்பாரா. 1923 இவரை தலைவராகவே மாத்திடுறாங்க. அதே போல இவரு தான் தமிழ்நாட்டோட முதலா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிராமணர் அல்லாத ஒரு குழுவில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர். சரிங்களா. அதே போல இவங்க என்ன பண்றாங்க, கண்டினியூஸா இதுக்கு அடுத்தது இவர் தலைவராக இருந்த போதும் தலைவருக்கு முன்னாடி இருந்த போதும் ஒரு சில தீர்மானங்கள்லாம் வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 தீர்மானங்களை ஒவ்வொரு இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த இதுல அரசு பணிகள்ல வகுப்பு வாரியா வந்து முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல தாழ்த்தப்பட்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருப்பாங்க. ஆனா அதை ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தென் அதே போல அடுத்ததா ஆலய நுழைவு போராட்டத்துக்கு வந்து எல்லாருமே ஆதி திராவிடர்களையும் உள்ள அனுமதிக்கணும்னு கேட்டிருப்பாங்க. அதையும் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ சமஸ்கிருதம் இருக்கு இல்லையா, அந்த சமஸ்கிருதத்துக்கு ஈக்குவலா தமிழையுமே வந்து நீங்க ஈக்குவலா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. அதையுமே அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. தென் அடுத்ததா இப்படி ஒவ்வொரு இதுலயுமே 6 தடவையுமே தமிழோட காங்கிரஸ்ல இவரு தீர்மானங்களை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த எந்த தீர்மானங்களையுமே இவங்க அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த தீர்மானங்களோட இயரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி 1924 வைக்கம்ல இருந்தது இல்லையா, கேரளா வைக்கம்ல நடந்த ஆலய நுழைவு போராட்டத்துல இவர் பங்கேற்கிறாரு. தென் இங்க கோவில்ல நடந்த மதுரையில நடந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கான ஆலய நுழைவு போராட்டத்தில் தலைமை தாங்கினது நம்மளோட ஜார்ஜ் ஜோசப். இவர் இந்த ஜார்ஜ் ஜோசப் யார் அப்படிங்கிறத ப்ரீவியஸ்ல சொல்லியிருக்கோம் இல்லையா, இவர் ஒரு வழக்கறிஞர். ஸோ இவங்க இந்த மக்கள் எல்லாமே மாணவர்கள் வந்து லா கத்துக்கணும், அகெயின்ஸ்டா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடும் போது என்னென்ன லா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போராடினாங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஸோ அப்படிங்கிறதால இவர் என்ன பண்றாரு, ஜார்ஜ் ஜோசப் இலவசமாகவே மாணவர்களுக்கு அந்த வழக்கறிஞர் முறைகளை வந்து கத்துக் கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு. அடுத்ததா திருவிதாங்கூர்ல
வைக்கம் மகாதேவர் கோவில்ல அதே போல தீண்டதகவல் செல்ற அந்த இது எல்லாத்தையுமே இவர் மொத்தமா மாத்துறாரு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, அந்த ஏரியாவில இருந்து தடுப்பணைகள் எல்லாமே போட்டிருப்பாங்க, அந்த கோவிலை சுத்தி யாரும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவரோட போராட்டம் ஜெயிச்சதுனால அந்த பகுதிகள் எல்லாமே நீக்கப்பட்டு மக்கள் எல்லாருமே ஆலயத்துக்குள்ள போய் போராடினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்னன்னு பேர் வச்சிருப்பாங்க, வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ தென் இந்த திருவிதாங்கூர் மன்னர் இருக்கார் இல்லையா, இந்த திருவிதாங்கூர் மன்னர் வந்து நம்மளோட பெரியாருக்கு எதிராக ஒரு சத்ரு சம்ஹார யாகம் பண்றாரு. ஸோ இப்படி இந்த யாகம் பண்ணா பெரியார் வந்து இறந்துருவாரு, அவரை வந்து சாகடிக்கணுங்கிறதுக்காக இவர் ஒரு யாகத்தை பண்றாரு. ஆனா அந்த யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, திருவிதாங்கூர் மன்னர் இறந்து போயிடுறாரு. ஸோ இவருக்கு பெரியாருக்கு பண்ண வந்த ஒரு யாகம் அகைன்ஸ்டா அவருக்கே திருவிதாங்கூர் மன்னருக்கே நடந்து அவரு இறந்து போயிடுறாரு. ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் நோட் அவுட் பண்ணிக்கோங்க. கீ பாயிண்ட் நோட் அவுட் பண்ணுங்க. 1917 to 1919 சேர்மன் ஆஃப் ஈரோடு முனிசிபாலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர் பைப் டு ஹோம். ஸோ இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இவர் தான் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்றாரு. சரிங்களா? ஸோ அதே போல இந்த ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பெரியாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதே இடத்துல பெரியாரை பத்தி முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ நமக்கு இங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது டிஎம்கே பீரியட் இல்லையா, அதே போல இந்த இதுல இன் பிட்வீன்ல லாஸ்ட் ஒரு 6 மந்த்தா பெரியாரை பத்தின கான்ட்ரவர்சி எல்லாமே மிகப்பெரிய ஒரு அப்படியே ஒரு தீயா பரவி அரசியல்ல வந்து அவர் எப்படி பேசலாம், ஸோ அவர் அந்த மாதிரி, ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்களுமே அவங்களோட கருத்துக்களை பெரியாரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறதால இந்த எக்ஸாம்ல பெரியாரை பத்தின விஷயங்கள் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ பெரியாரை பத்தின கான்செப்ட்ல தெளிவா இருக்கு. ஓகேவா? தென் 1919 ஐஎன்சில இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. ஸோ என்னதான் பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு திராவிடர் கழகத்தை ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே இன்னைக்குமே காங்கிரஸ் கட்சியும் நம்மளோட திராவிடர் கழகமும் ஒன்னாதான் இருக்காங்க, கூட்டணி கட்சியா இருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னால தான். சரிங்களா? தென் அதே போல 1921 மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டியோட செக்ரட்டரியா மாறுறாரு. தென் அடுத்தது 1923 மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டியோட லீடரா மாறுறாரு. சரிங்களா? தென் வைக்கம் சத்தியாகிரகம் 1924. ஸோ முக்கியமான இயர்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இயர்ல தான் நமக்கு டவுட் வர்றதும் நம்ம மிஸ்டேக் பண்றதும் இந்த ஒரு இடத்துல தான். சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? ஓகே, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு 6 காங்கிரஸ் மாநாடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1920 இருந்து 1925 வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் மீட்டிங் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல நடந்திருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு மீட்டிங்லயுமே ஒவ்வொரு முக்கியமான கருத்துக்களை தீர்மானமா கொண்டு வந்திருப்பாரு பெரியாரும் அவரோட கூட்டணி ஆட்களுமே. ஆனா இந்த கொள்கைகள் எதையுமே தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த தீர்மானங்கள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டு கொண்டு வந்தது எந்த யூசேஜுமே இல்லாம போச்சு. ஸோ இது பிளேசஸ் எங்கெங்க யார் யார் தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 1920 ஃபர்ஸ்ட் மீட்டிங் திருநெல்வேலியில, தலைமை தாங்கிறது ஸ்ரீனிவாச ஐயங்கார். தென் செகண்ட் ஒன் 1921 நடக்கிறது தஞ்சாவூர், தலைமை ராஜகோபாலாச்சாரியார். தென் 1922 தேர்ட் கான்ஃபரன்ஸ் திருப்பூர்ல நடக்குது, இதுக்கு ஈவேரா தான் தலைமை தாங்குறாரு. தென் 1923 சேலம்ல ராஜாஜி தலைமை தாங்குறாரு. 1924 திருவண்ணாமலையில நடக்குது, இதுக்கும் ஈவேஆர் தான் தலைவரா பொறுப்பேற்கிறாரு. தென் ஃபைனல் ஒன் 1925 காஞ்சிபுரத்துல திருவிக தலைமை தாங்குறாரு. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, இதுக்கு அடுத்ததுமே தமிழ்நாடு காங்கிரஸ்ல கூட்டங்கள் நிறைய நடந்தது. ஆனா இந்த முக்கியமான கூட்டங்கள் தான் இவர் அதுக்கப்புறம் இங்க இருந்து 25 இருந்து வெளியில வந்துட்டு தானே நம்மளோட சுயமரியாதை இயக்கத்தை ஓபன் பண்ணிருப்பாரு. ஸோ அதனால இந்த 25 வரைக்கும் உள்ள பீரியடை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 20 இருந்து 25 வரைக்கும் 6 முக்கிய மாநாடுகள் நடந்திருக்கு. அந்த 6 முக்கிய மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள் திருநெல்வேலி, தஞ்சை, திருப்பூர், சேலம், திருவண்ணாமலை அண்ட் காஞ்சிபுரம். ஸோ இதுக்கு தலைமை வகிச்சவங்க ஸ்ரீனிவாச ஐயங்கார், ராஜாஜி, ஈவேரா, தென் திருவிக. ஓகே, ஸோ இந்த மீட்டிங்ல தான் நான் ப்ரீவியஸ்ல சொன்ன மாதிரி அவர் கொண்டு வந்த முக்கியமான தீர்மானங்கள் எதுவுமே நிறைவேறி இருக்காது. ஸோ இது எல்லாமே பெரியார் இங்கிருந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களா அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஒன்ஸ் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல யாரும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? எனிவன்?
எஸ், சூப்பர் சார். இன்னைக்கு கிளாஸ்ல யாரும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஓகே, தென் நம்ம கொஞ்சம் ஏன் கேட்குறேன்னா, கிளாஸஸ் கொஞ்சம் அடிக்கடி இங்கே ஸ்லைடில் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன்கேஸ் இங்கிலீஷ் மீடியமில் யாரும் இல்லை அப்படின்னா தமிழ் ஸ்லைட்லேயே ஜஸ்ட் நம்ம மூவ் பண்ணிட்டு போகலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுக்காக கேட்குறேன். ஓகே, தென் அடுத்ததா சுயமரியாதை இயக்கத்தோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். தென் அடுத்ததான் இந்த சேரன்மாதேவி குருகுலமோட இன்சிடென்ட் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த குருகுலம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸோட நிதியுதவியோட தான் விவிஎஸ் ஐஆரால நடத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த பள்ளியில பிராமணர் அல்லாதவர்கள் வந்து பிராமணர்கள் பிராமணர் அல்லாத மாணவர்கள் மீது பாகுபாடு காட்டுறதாலையும், ஸோ இந்த ஒரு சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? பெரியாரோட இந்த வகுப்பு நடத்துறது எல்லாமே பார்க்கும்போது இந்த பிராமணர்கள் எல்லாமே சேர்ல உட்கார வச்சிருப்பாங்க, இந்த பிராமணர் அல்லாதவர்களை கோணி பை போட்டு கீழே தரையில உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குருகுல நிகழ்வுல நடக்குது. ஸோ இதை எதிர்த்து தான் பெரியார் போராடி இருப்பாரு. ஸோ இந்த போராட்டத்தினால என்ன பண்ணிருப்பாங்க, காங்கிரஸ் கமிட்டி இந்த ஒரு போராட்டத்தை அவர் மதிச்சு இருக்க கூட மாட்டாங்க இவரோட போராட்டத்தை. அதனால இவர் வெளியில வந்துடுறாரு. இவர் வெளியில வந்த அந்த டைம்ல தான் விவிஎஸ் ஐயரும் அவரோட மகளும் பாபநாசம் அருவியில ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. ஸோ அதனால இந்த சேரன்மாதேவி குருகுல கல்வி வந்து க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இதில் ஈவேரா வந்து இந்த ஒரு சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாரு இல்லையா? ஸோ இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கும் போது இவர் இந்த சுயமரியாதை அப்படிங்கிறது ஈவேராவோட உயிர் நாடியாகவும், அந்த சுயமரியாதை மரியாதை இந்த சுயமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து அவருடைய இரு கண்களாகவும் பார்த்து தான் அவரோட வாழ்நாள் முழுவதும் அதுக்கு அடுத்தது வாழ்ந்திருப்பாரு. ஓகே, அடுத்ததா இந்த சுயமரியாதை இயக்கம் 1925 தொடங்கி அவரோட முக்கியமான மாநாடு, முதல் சுயமரியாதை மாநாடு எங்க நடந்திருக்கும்? செங்கல்பட்டுல நடந்திருக்கும். 1929 சுயமரியாதை மாநாடு, முதல் மாநாடு 2 நாட்கள்ல நடக்குது. பிப்ரவரி 17, 18 முதல் சுயமரியாதை மாநாடு நோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஐஃபன் செங்கல்பட்டு பிப்ரவரி 17, 18. ஸோ இதை ஏற்பாடு பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. ஸோ இந்த இடத்துல தான் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஈவேரா வந்து அவரோட நாயக்கர் பட்டத்தை, நாயக்கர் அப்படிங்கிறது ஒரு பட்டம் கிடையாது, அந்த ஜாதி பெயரை வந்து என்ன பண்ணிருப்பாரு, இந்த முதல் சுயமரியாதை மாநாட்டில் இனிமே நான் வந்து என்னோட பெயரை ராமசாமின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவேன், எங்கேயும் என்னோட ஜாதி பெயரை நான் மென்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வராரு. ஸோ இந்த தீர்மானத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 34 தீர்மானங்களை கொண்டு வராரு. அதுல முக்கியமான தீர்மானங்களா தாய்மொழியில கல்வி கற்கிறது, அதாவது தமிழ் மொழியில கல்வி கற்கிறது, சுயமரியாதை திருமணங்கள். இந்த சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஐயர்களை வச்சு சில இந்த ஓமகுண்டம் வளர்க்கறது, ஸோ அவங்க முன்னிலையில நடத்துறது, ஸோ பிராமணர்களை வச்சு இது பண்றது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் எல்லாமே, அதாவது மூட நம்பிக்கை நம்ம இதை சொல்ல முடியாது, பெரியாரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே மூட நம்பிக்கைகள். ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, இந்த திருமணங்களை வந்து சுயமரியாதையா நடத்தணும் அப்படிங்கிறதால எந்த ஒரு இதுவுமே இல்லாம பெரியவர்களோட முன்னிலையில மட்டும் நடக்கிறதுக்கு பேர் தான் இந்த சுயமரியாதை திருமணங்கள். ஸோ அதே போல பெண்களுக்கான உரிமைகள் இருக்கு இல்லையா, கல்வி உரிமை, கேள்வி உரிமை, சொத்து உரிமை. ஸோ இப்படிப்பட்ட உரிமைகளுக்காகவும் போராடி இருப்பாரு. அதே போல ஜாதி ஒழிப்புக்காக பெரியார் வந்து மிகப்பெரிய முன்னெடுப்புகள் எடுத்திருப்பாரு. ஆனாலுமே நிறைய ஜாதி தலைவர்கள் இருந்ததாலும், அந்த ஜாதிகள் மூலயமா தான் அவங்க அந்த காலகட்டத்தில் வளர்ந்துட்டு இருந்ததாலையும் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அரசியல்ல பாகுபாடுகள் நிறைய வேணுங்கிறதுக்காகவே நிறைய தலைவர்கள் ஜாதிகளை வந்து முன்னெடுத்து அதன் மூலயமா வந்து அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால பெரியாரோட முன்னெடுப்புகள் எல்லாமே அந்த இடத்துல தகர்க்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாநாட, முதல் சுயமரியாதை மாநாட யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைய முதல்வர் சுப்ராயனால தொடங்கி வைக்கப்படுது. இந்த சுப்ராயன் யார் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா, இவர் வந்து காங்கிரஸுக்கு அகேன்ஸ்டா போராடி அங்கிருந்து ஜெயிக்க தனித்துவமா ஜெயிக்கப்பட்ட ஒரு ஜெயிச்ச வந்து ஒரு அமைச்சர். இவரை ஆதரிச்சுதான் காங்கிரஸ் மூலியமா ஜெயிச்ச அமைச்சர்களுமே இவரை வந்து சப்போர்ட் பண்ணி இவரை அந்த இடத்துல அமைச்சரா மாத்திருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறமா ஒவ்வொரு பகுதிகளிலுமே வந்து ரயில் நிலையத்துக்கு, தபால் நிலையங்களுக்கு, அரசு பள்ளிகளுக்கு, இப்படி எல்லா இடத்துலையுமே முக்கியமான தலைவர்கள் அவங்களோட வாழ்க்கையை வந்து நம்மளோட போராட்டத்துக்காக இழந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட பேர்கள் எல்லாமே இந்த அரசு அலுவலகங்களை தவிர்த்து மற்ற பகுதிகளுக்கு, ஸ்கூலு, காலேஜஸ், அதே போல ரயில்வே ஸ்டேஷன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், ஸோ இப்படி எல்லாத்துக்குமே பேர் வைக்கிறதுமே இந்த மாதிரி மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. ஸோ இந்த தீர்மானங்கள் எல்லாமே யார் மூலமா நிறைவேற்றுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைய முதல்வரான சுப்ராயன் அவர்களால நிறைவேற்றப்படுது. ஸோ இதுல ஒரு தலைவர்களா, பேச்சாளர்களா யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா
அவரோட மனைவியாரான நாகம்மையார், பாரதிதாசன், ஆர்.கே. சண்முகம், அதே போல திருவண்ணாமலையை சேர்ந்த 7 வயசான லலிதா அப்படிங்கிறவங்க கூட இந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ இந்த லலிதாங்கிறவங்க பின்னால வந்து படிப்படியா இந்த மாநாட்டு மூலியமா ஃபேமஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பேச்சாளராகவே இந்த இடத்துல மாறியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே பெரியார் வந்து ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே, தென் அடுத்ததா அதே போல இந்த சுயமரியாதை இயக்கம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சுயமரியாதை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்துக்களுக்கு மட்டுமே ஓப்பன் பண்ணது. ஸோ அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்குமே ஓப்பன் பண்ணதுன்னு கிடையாது. ஸோ இதுல முஸ்லிம்களுமே வந்து இருந்திருக்காங்க. ஆனாலுமே பெரியார் என்ன பண்றாருன்னா, இந்த முஸ்லிம்களுமே இதுல இருந்தாலும் அவங்க பர்தா அணிற முறைய, பெண்கள் பர்தா அணிற முறைய அப்பவே இவர் வந்து எதிர்த்திருக்காரு. ஆனாலும் அங்க வந்து அவங்களோட மதத்தின்படி பர்தா அணிறது தான் முறையா இருந்ததால அதை பெரிய அளவுல கொண்டு வர முடியாம போச்சு. ஸோ இந்த மாநாட்டுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட். சவுந்தரபாண்டியன், WBS சவுந்தரபாண்டியன் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து சுயமரியாதை இயக்கத்தோட தலைவராகவும் ஈவேரா வந்து துணை தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே போல ஏடி பன்னீர்செல்வம் செயலாளரோட துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே போல MS ராமநாதன் வந்து அதோட செயலாளரா ஏடி பன்னீர்செல்வமும் துணை செயலாளரா MS ராமநாதனும் அடுத்த மாநாடு, அதாவது செகண்ட் மாநாடு வருது இல்லையா, இந்த மாநாடு நடக்கிற வரைக்கும் 1930 ஈரோட்ல நடக்கிற வரைக்கும் இவங்க தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தோட தலைவர்களா செயல்படுறாங்க. ஓகே, தென் அடுத்ததா இங்க இரண்டாவது சுயமரியாதை மாநாடு என்னைக்கு நடக்குதுன்னா 1930 பிளேஸ் ஈரோட்ல மே 10, 11. ஆல்ரெடி நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, பிப்ரவரி 17, 18 செங்கல்பட்டுல நடந்தது இல்லையா, அதே போல ஈரோட்ல மே 10, 11 நடக்குது. இதுக்கு தலைமை யார் வகிக்கிறா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆர்.கே. சண்முகம் தான் தலைமை தாங்குறாரு. ஸோ இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களோட முன்னேற்றங்கள் பத்தியும் பெண்களோட முன்னேற்றங்கள் பத்தியும் அவங்களுக்கு தேவையான முக்கியத்துவங்கள் எந்தெந்த இடத்துல எதை கொடுக்கணும், ஸோ அவங்களுக்கு எது தேவைப்படுதுங்கிறத பத்தியும், அதே போல இசை நிகழ்ச்சிகள், மதுவிலக்க பத்தியுமே இந்த இடத்துல ஒரு முக்கியமான பேசு பொருளா விவாதம் நடக்குது. ஸோ இதுல திருமணத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சீர்திருத்தங்கள் கொண்டு வராங்க. ஸோ இதுல இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வரைக்கும் திருமணத்தோட வயதை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த தீர்மானங்கள்ல ஆணோட வயது 19 வயதாகும், பெண்ணோட வயது 16 வயதாகும் முடிவெடுக்கிறாங்க. தென் அடுத்ததா இந்த தீர்மானங்களை இதை கொண்டு வராங்க இல்லையா, அதே போல இந்த சாரதா சட்டம், பையனுக்கு பெண்ணுக்குமான வயது என்னங்கிறத முடிவு பண்றாங்க இல்லையா. தென் அடுத்ததா வரும்போது சுயமரியாதை திருமணம், அதே போல தென்னாப்பிரிக்காவோட நீதிமன்றங்கள் 1913 இருந்தது இல்லையா, ஸோ அந்த நீதிமன்றங்களோட கருத்துக்களையுமே இங்க கொண்டு வந்து இணைச்சிருப்பாங்க. அதே போல இந்த கிறிஸ்தவ அல்லாத திருமணங்களை வந்து இவங்க வந்து ரத்து பண்றாங்க. இது இவங்களோட பின்னடைவா கருதப்படுது அந்த இடத்துல. அடுத்தது மூன்றாவது மாநாடு 1931 விருதுநகர்ல நடக்குது. ஸோ முதல் மாநாடு, இரண்டாவது மாநாடு, மூணாவது மாநாடு எங்கெங்க இயர் பிளேஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இயர், பிளேஸ், டேட். ஸோ முதல் மாநாடு பிப்ரவரி 17, 18, இரண்டாவது மாநாடு மே 10, 11. அடுத்ததா மூன்றாவது மாநாடு 1931 நடக்குது. ஸோ இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர்ல நடக்குது. ஸோ இந்த தலைமை யார் வகிக்கிறாருன்னா, ஆல்ரெடி இரண்டாவது மாநாட்டுக்கு தலைமை வகிச்ச ஆர்.கே. சண்முகம் தான் இந்த மூன்றாவது மாநாட்டுக்கும் தலைமை வகிக்கிறாரு. ஸோ இந்த மூன்றாவது மாநாட்டுல முக்கியமான தீர்மானங்களா என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பெண்கள் வந்து எங்கெங்க பணிபுரிஞ்சிட்டு இருப்பாங்க, ஸோ இவங்க வந்து ஒரு நர்ஸா பணிபுரிஞ்சிருப்பாங்க, டீச்சரா இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இது தவிர்த்து அந்த காலத்துல போலீஸ்லயும் ஆர்மியிலுமே பெண்களை வந்து ஜாயின் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். ஸோ அவங்களுமே அவங்களோட வாழ்க்கை இதுக்காக போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானங்களையும் இந்த மூணாவது மாநாட்டுல கொண்டு வராங்க. ஸோ இந்த மூணாவது மாநாடுமே பெண்களுக்கான ஒரு மாநாடா முக்கியத்துவம் பெறுது. ஸோ அடுத்ததா காங்கிரஸோட இவங்களோட சுயமரியாதையோட நான்காவது மாநாடு அந்த மாநாடு தான் 1943 நடந்த சேலம் மாநாடு. 1943 சேலம் நான்காவது மாநாடு.
ஸோ இன் பிட்வீன்ல இந்த 1931க்கு அப்புறம் இந்த 1943 தான் வந்து மாநாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன் பிட்வீன் இடையிலுமே சின்ன சின்ன மாநாடுகள் நடந்திருக்கு. ஸோ அந்த மாநாடுகள் தான் இங்க குறிப்பிட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தோட முக்கிய மாநாடுகளா கருதப்படுறது இந்த 4 மாநாடுகள் தான். ஸோ இன் பிட்வீன்ல இடையில இருந்த மாநாடுகளையும் நோட் பண்ணிக்கோங்க. 1932 தஞ்சாவூர்ல ஓபன் பண்ணது. ஸோ இந்த மாநாடு வந்து புரட்சியாளர்களுக்கான மாநாடா அமையுது. 1933ல ஈரோட்ல நடக்குது. இங்க சம தர்மம் மாநாடா இந்த மாநாட்டை அறிவிக்கிறாங்க. ஸோ இங்க வந்து எல்லாருமே வந்து யாரும் இங்க பிறப்பால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது, எல்லாருமே சமம் தான். ஸோ அப்போ இவங்களுக்கான பாகுபாடுகள் எதுவும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவங்களுக்கு கொடுக்குற ஜட்மெண்ட் எல்லாமே சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1933ல கொண்டு வராங்க. தென் அடுத்ததான் 1934ல ஆதி திராவிடர்களுக்கான மாநாடு நடக்குது திருச்செங்கோடுல. அடுத்ததா 1937லயும் சேம் இதே ஆதி திராவிடர்களுக்கான மாநாடு நடக்குது. 1938ல மதுரை, 1943 மாநாடு. ஸோ இது எல்லாமே மற்ற மாநாடுகள் எல்லாமே சின்ன சின்ன மாநாடுகள் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1943ல சேலம்ல நடந்த மாநாடு தான் 4வது மிகப்பெரிய மாநாடா கருதப்படுது. ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஆரியர்களை ஏன் எதிர்க்கிறாருன்னா, ஆரியர்கள் வந்ததுனாலதான் தமிழகத்துல ஜாதி பாகுபாடு வந்தது, ஜாதி பிரிவினைகளே வந்தது. ஸோ அவங்க வராம இருந்திருந்தா தமிழர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரிவுகளை திராவிடர்கள், அப்போ வந்து அவர் வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே குறிப்பிட மாட்டாரு, எல்லாருமே திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிப்பிடுவார். ஸோ இந்த திராவிடர்கள் கிட்ட ஜாதி பிரிவு வந்தது ஆரியர்களோட வருகையினாலதான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஓகே, நோட் பண்ணியாச்சா? ஸோ பெரியார் வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனை உடையவர் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து என்ன பிடிக்காது, இதற்கு கடவுள் நம்பிக்கையோ இந்த மூட நம்பிக்கைகளை பற்றி எதுவுமே நம்பிக்கை கிடையாது. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 1945ல் கருஞ்சட்டை படை. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கருப்பு சட்டையை மட்டும்தான் அணிவாங்க. ஸோ இந்த கருப்பு அப்படிங்கிறது ஒரு எதிர்ப்பு விதமா தெரிவிக்கிறது இல்லையா? ஸோ அதனால இந்த கருப்பு சட்டை அணிந்த கூட்டத்தை இவர் ஒரு படையா உருவாக்குறாரு. ஸோ இந்த படைகளோட இது என்னன்னா மூட நம்பிக்கை எல்லாத்தையுமே தவிர்த்து பகுத்தறிவா நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்குமே இந்த கருப்பு சட்டை தொண்டர்படை வந்து இன்றளவுமே இருக்கு. ஸோ அது இன்றளவும் பெரியாரோட கருத்துக்களை மக்களிடையே கொண்டு போறதுலையும் ஒரு முக்கிய அங்கமா வகிக்குது. ஸோ முக்கியமான பகுதிகளில் பார்த்தீங்க, முக்கியமான மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியாரோடைய நூலக நிலையம் வந்து கவர்மெண்டோட நூலகம் இல்லாம பெரியாரோட படிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா இருக்கும். ஸோ அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாருமே கருப்பு சட்டையை தான் அணிஞ்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா 1953ல கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கணபதி சிலையை வந்து உடைக்கிறாங்க. 1954ல புத்தரோட 2500வது பிறந்த நாளுக்கு மியான்மருக்கு போறாரு. சரிங்களா? அடுத்தது இந்த 1954ல புத்தரோட கொள்கைகளை பரப்புறதுக்காக ஒரு மாநாடு ஓபன் பண்றாரு. ஸோ இந்த மாநாட்டில் புத்தர் சொன்ன கருத்துக்கள்ல பகுத்தறிவான கருத்துக்கள் எது இருக்கோ அதை மட்டும்தான் இந்த மாநாட்டில் பேசியிருப்பாரு. சரிங்களா? அடுத்ததா 1956 ஸோ இங்க ஆரியர்களோட மிகப்பெரிய கடவுளா கருதப்படுற ராமரோட புகைப்படத்தை எரிச்சதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. அடுத்ததா 1961ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் இல்லையா? ஸோ அப்போ அங்க அவங்களோட தொண்டர்கள் எல்லாரையுமே என்ன பண்றாருன்னா நார்த்திகர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட சொல்றாரு. அதாவது நாங்க வந்து ஆத்திகம் கிடையாது, நாங்க நார்த்திகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அவரோட சீடர்களை குறிப்பிட சொல்றாரு, நாத்திகர்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததா 1966ல சங்கராச்சாரியார் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ அப்போ அவர் வரும்போது அவருக்கு அகைன்ஸ்டா கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தியிருப்பாங்க. 1967ல வேதயபுரத்துல
கடவுள் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேயுமே ஒரு மாநாடு நடத்தியிருப்பாரு. அடுத்ததா சேலத்துல ஒரு மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டுல இவர் கலந்துக்கிறாரு. ஸோ அந்த மாநாட்டு மூலயமா பகுத்தறிவை மக்களிடையே புகட்டுறாரு. தென் அடுத்ததா 1971 1956 ஆல்ரெடி ராமரோட புகைப்படத்தை எரிச்சு தான் ஜெயிலுக்கு போயிருப்பாரு இல்லையா. தென் அடுத்ததா அதே இதுல 1971 நான் வந்து மூட நம்பிக்கை, அதாவது மூட நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா, ராமரோட புகைப்படத்தை காலனியால அரைஞ்சிருப்பாரு, அதாவது செருப்பால அடிச்சிருப்பாரு. ஸோ இதனாலதான் இவர் மேல என்ன பண்ணிருப்பாங்க, செருப்பை வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு செருப்பு மட்டும் போட்டா எப்படி, இன்னொரு செருப்பையும் போடுங்க, அதை நான் வந்து என்னோட காலனியா நான் பயன்படுத்தினேன், என்னோட பழசா போயிருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயுமே இவர் அவரை செருப்பால் அடிச்சவங்களுமே நக்கல் பண்ணிருப்பாரு. சரிங்களா. தென் அடுத்ததா 1973 ஒரு மிகப்பெரிய ராணுவ மாநாடு நடத்துறாரு. அது எங்க நடத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில. தென் கடைசியா அவரோட கடைசி உரை டி நகர் சிந்தனையாளர்கள் மன்றத்துல பேசியிருப்பாரு. இதுதான் அவரோட கடைசி உரை 1973. தென் அடுத்து என்ன பண்றாரு, அவரு இறந்துடுறாரு. இயர் என்ன இன்சிடென்ட்ங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. ஓகே, நோட் பண்ணியாச்சா? ஓகே, அவரோட கடைசி உரை டி நகர்ல சிந்தனையாளர்கள் மன்றத்துல பண்ணிருப்பாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அவர் கடைசியா வந்து பண்ணது. மற்றது எல்லாமே வந்து கடவுள் நம்பிக்கைகளை எதிர்த்து இருக்கிறதால ஒரு சில விஷயங்களை வந்து எக்ஸாம்ஸ்ல டைரக்டா கேட்க மாட்டாங்க. முக்கியமான விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்ததா ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, பெண் கல்விக்காக அவரு ரொம்பவுமே அந்த காலகட்டங்கள்ல பாடுபட்டிருக்காரு. ஸோ அதுல பெண்கள் தான் சமூகத்தோட கண்கள் அப்படின்னு சொன்னது பெரியார். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஒரு சில கேள்விகள் வரும் இல்லையா, இந்த வாக்கியத்திற்கு இந்த ஒரு வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னது யாரு அப்படின்னு, அந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது இது தேவைப்படும். நோட் பண்ணிக்கோங்க. பெண்கள் சமூகத்தின் கண்கள் அப்படின்னு குறிப்பிடுறவர் ஈவேரா பெரியார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதியாருமே பெண்களுக்காக தான் போராடிப்பாரு. பாரதிதாசனும் அவரோட கவிதைகள் மூலம் பெண்களுக்காக தான் போராடிப்பாரு. ஈவேரா அதுதான் பண்ணிருப்பாரு. சோ இப்படி பல்வேறு தரப்புலையுமே தலைவர்கள் எல்லாருமே வரும்போது யார் வந்து பெண்களுக்காக இந்த ஒரு கருத்துக்களை சொன்னாங்க அப்படிங்கிறது எக்ஸாம் டைம்ல வரும்போது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸா வரும். ஸோ அந்தந்த டைம்ல நமக்கு எந்தெந்த விஷயங்கள் தெரியுதோ அது எல்லாத்தையும் அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம் டைம்ல. ஸோ பெண்கள் சமூகத்தின் கண்கள் அப்படின்னு சொன்னது ஈவேரா பெரியார். ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பெண்கள் வந்து ஆண்களை விட எந்த விதத்திலையும் தாழ்ந்தவர்கள் கிடையாது. ஸோ ஆண்கள் வந்து உடலால் வந்து வலிமையானவர்கள் அப்படின்னா, பெண்கள் வந்து மனதால் வலிமையானவர்கள். ஸோ யாரையுமே ஏற்றத்தாழ்வோட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதான் பெரியாரோட கருத்து. அதே போல பெண்களோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வராம நம்மளோட சமுதாயத்துல எந்த ஒரு புரட்சியையுமே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத பெரியார் வந்து ரொம்ப கான்பிடண்டா நம்பினாரு. அதே போல அவரோட நூல் எழுதிக்கோங்க, பெண்கள் ஏன் அடிமையானார்கள். பெரியாரோட நூல் பெண்கள் ஏன் அடிமையானார்கள். அடுத்ததா பெண்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, குடும்பத்துல பெண்களுக்குமே சம உரிமை, அதாவது சொத்து உரிமையிலையும் சரி மற்ற எல்லா விஷயங்களுமே ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்குமே உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல பெண்களுக்கும் வந்து வேலைகள் வந்து தனியா இருக்கு. ஸோ அதனால அவங்க மட்டும்தான் வீட்டு வேலை செய்யணும்னு கிடையாது, ஆண்களுமே அவங்களோட வேலையை ஷேர் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல அடுப்பங்கரையில இருந்து பெண்கள் வெளியில வந்து உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு கல்வி கற்று அவங்களுமே வந்து முக்கிய தலைவர்களா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அதே போல காவல்துறையில ஜாயின் பண்ணணும், ஆர்மியில ஜாயின் பண்ணணும், அவங்களுக்கு தற்காப்பு கலைகளை வந்து பெண்கள் முக்கியமா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அந்த இடத்துல ஒரு சமூக புரட்சிக்காக பேசியிருப்பாரு. அதே போல அரசாங்க வேலைகள்ல இப்பயுமே வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா. சோ இந்த இடஒதுக்கீடுக்கு அச்சாணி போட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெரியார் தான். பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு முதலா குரல் எழுப்பியவர் யாரு, பெரியார். சரிங்களா. அடுத்தது சொத்துரிமை. பெண்களுக்குமே சொத்துரிமை கொடுக்கணும். சோ இந்த சொத்துரிமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்களுக்கு அதிகம் பெண்களுக்கு கம்மி, அப்படி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம இப்ப ஒரு உதாரணத்துக்கு வீட்டுல வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்காங்க அப்படின்னா இருக்க நிலத்தை சமமா பகிர்ந்து கொடுக்கணுங்கிறது தான் பெரியாரோட அந்த கருத்தா இருக்கு. சோ இந்த 1989 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. சோ இந்த சட்டத்து மூலயமா தான் என்ன பண்றாங்க, பரம்பரை சொத்துக்கள்ல பெண்களுக்குமே சம உரிமை அளிக்கப்படுது.
இயரை நோட் பண்ணிக்கோங்க. 1989 இந்து வாரிசு உரிமை சட்டத்தை சீர்திருத்தம் பண்றாங்க தமிழ்நாட்டுல. 1989 பரம்பரை சொத்துல பெண்களுக்கு சம உரிமை. சரிங்களா? சோ இதுல பெரியார் வந்து ஒரு முக்கியமான 4 கருத்துக்களை வச்சிருப்பாரு. சோ இதுல அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சமுதாயத்துல ஒழிக்கப்பட வேண்டிய 4 கருத்துக்களை என்ன சொல்றாருன்னா, குழந்தை திருமணத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவரே வந்து கல்யாணம் பண்ணும்போது அவரோட மனைவிக்கு 13 வயது தான். தென் அதுக்கப்புறமே வந்து அவர் ஒரு சில விஷயங்களை வந்து ரியலைஸ் பண்ணி இது எல்லாமே தப்பு அப்படிங்கிறதால நம்ம பண்ணதையே மக்களும் பண்ணக்கூடாதுங்கிறதால என்ன பண்றாரு, குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு. ஆக்சுவலா அவர் கல்யாணமான வயசே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். 5 வயசுலயே திருமணம் பண்ணி வச்சவங்க எல்லாமே நிறைய இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பெண்களை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ அங்க சுபலட்சுமியை எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணிருப்பாங்க? அவங்களோட 5 வயசுலயே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஒரு தொடக்க கல்வி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களோட வாழ்க்கை மொத்தம் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பாரு. அடுத்ததா பெண்கள் வரதட்சணை கொடுக்கறத அறவே நீக்கணும்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்தே குரல் கொடுத்திருப்பாரு. சோ அதனால 1961ல இந்த வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்படுது. சோ இன்றைக்குமே தெரியும், இன்னைக்குமே வந்து வரதட்சணை கொடுமை வந்து நம்மளோட பகுதிகளிலுமே இல்ல இந்திய அளவிலேயே நிறையவே பரவலா காணப்படுது. ஆனாலுமே இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வந்ததால எத்தனையோ பேரோட வாழ்க்கை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது இன்னைக்குமே ஒரு உண்மையான ஒரு விஷயம். சரிங்களா? சோ பெரியார் கொண்டு வந்த சீர்திருத்தத்துல இது ஒரு முக்கியமான சீர்திருத்தமா கருதப்படுது. 1961 வரதட்சணை தடை சட்டம். சோ இதுல விதவை மறுமண சட்டம் 1909ல விதவைகள் வந்து மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வராங்க. முன்னாடி என்ன எப்படி இருக்கும் ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இன்கேஸ் வந்து கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் எல்லாமே நம்மளோட தமிழகத்துல ரொம்பவுமே தீவிர வழக்கமா இருக்குது. பெண்ணுக்கு அதுல விருப்பம் இல்லைனாலுமே வற்புறுத்தி கொண்டு போயிட்டு கணவர் எரியிற இடத்துலயே வந்து போட்டு எரிச்சிருவாங்க. ஆனா இது வந்து ஆண்களுக்கு இல்லாம இருந்தது. அதாவது மனைவி இறந்துட்டா கணவனும் உடன்கட்டை ஏறுற பழக்கம்லாம் கிடையாது. கணவன் இறந்துட்டா அவங்க மனைவியுமே கூட இறந்துடணும் அப்படிங்கிறதா அந்த கான்செப்ட். ஸோ அதையுமே வந்து முறியடிக்கிறாங்க. ஸோ அதுல பெரியாரோட இது இல்லை. அடுத்தது வரும்போது அந்த உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் வந்து முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் விதவைகள் இருக்காங்க இல்லையா? விதவைகள் வந்து மறுமணம் செய்து கொள்ளலாம், அவங்களுக்குமே வந்து வாழ்க்கைகள் இருக்கு, அடுத்தது அவங்க வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே பெரியார் வந்து முன்வைக்கிறாரு. அதுல அவரோட முன்னடைப்படியா என்ன பண்றாரு அப்படின்னா, அவரது சகோதரியான கண்ணம்மாள் இருக்காங்க இல்லையா? கண்ணம்மா தான் பெரியாரோட சகோதரி. அவரோட சகோதரிக்கு 30 வயசுல மறுபடியும் மறுமணம் செய்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. இதுதான் விதவை மறுமணத்துக்கு ஒரு ஆதரவா இவர் பண்ற ஒரு முக்கிய நடவடிக்கை. தென் அடுத்ததா தேவதாசி ஒழிப்பு முறைக்கு இவருமே போராட்டம் பண்ணியிருக்காரு. இவருமே அதிக அளவுல சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தென் இது 1929ல தேவதாசி ஒழிப்பு முறை ஒரு சட்டமா கொண்டு வருது. சரிங்களா? குடியரசு இதழ் இதை எப்ப தொடங்குறாரு? 1925. இயரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல மே 2 1925ல ஓபன் பண்றாங்க. இதுதான் முதலா அந்த சுயமரியாதை இயக்கத்தோட ஒரு அதிகாரப்பூர்வமான இதழா உருவாகும். ஸோ இந்த முதல் இந்த இது இருக்கு இல்லையா, குடியரசு நூல், இதுல தான் வந்து இவங்களோட எல்லா செய்திகளையுமே இதுல விடுறாங்க. சரிங்களா? அடுத்தது 1933ல இதை தடை பண்ணிடுறாங்க. எதனால தடை பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அகேன்ஸ்டா நிறைய உள்ள இதுல ஒரு சில விஷயங்கள் எழுதியிருப்பாரு. அதே போல ஆங்கிலேயருக்கு அகேன்ஸ்டா ஒரு மிகவும் பிரபலமான ஒரு இதழா இது வந்து வெளியில வந்திருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி இது பாலிடிக்ஸ் தானே நடக்கிற எல்லா இடமும், அதனால இந்த குடியரசு இதழை அந்த டைம்ல பேன் பண்றாங்க. ஸோ இவர் இந்த குடியரசு இதழை பேன் பண்றதால அதோட விடாம என்ன பண்றாரு, புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு இதழை ஸ்டார்ட் பண்றாரு. குடியரசுக்கு பதிலா ஓபன் பண்ணதான் இந்த புரட்சி அப்படிங்கிற இதழ். ஸோ இதுல ஆர்டர் மாத்தி கொடுத்துருக்கேன். எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, குடியரசு இதழுக்கு பதிலா ஓபன் பண்ணதான் புரட்சி, அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்கேன். தென் அடுத்ததா 1928ல தொடங்கப்பட்டதான் இந்த கிளர்ச்சி, அதாவது ரிவோல்ட் அப்படிங்கிற பத்திரிகை. இது வந்து ஒரு இங்கிலீஷ் நாளிதழ். இதை நோட் பண்ணிக்கோங்க, ரிவோல்ட் ஆங்கில நாளிதழ். சரிங்களா? இதை யார் வெளியிடுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்.ஆர். கண்ணம்மா. இவங்க தான் பெரியாரோட சகோதரி. ஆக்சுவலா இந்த சகோதரி வந்து 3வது இடத்துல பாக்குறோம் இல்லையா, அந்த கல்லுக்கடை மறியல்ல கோயம்புத்தூர்ல அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நாகம்மையாரும் கண்ணம்மாவும் சேர்ந்துதான் அந்த போராட்டத்தை கண்டினியூ பண்றாங்க இல்லையா? தென் அடுத்ததா இவங்க கண்ணம்மாவுக்கு அவங்களோட 30வது வயசுல என்ன பண்றாரு, விதவை மறுமணம் பண்றாரு. அதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். தென் இந்த ரிவோல்ட் பத்திரிகையை வெளியிட்டது கண்ணம்மா தான். அடுத்ததா பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. சரிங்களா? இந்த விடுதலை பத்திரிகை ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வாரத்துக்கு ஒரு தடவை வார இதழா வந்தது. பிறகு என்ன பண்றாங்க, நாளிதழா மாத்துறாங்க. சோ இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளர்ச்சி ஆங்கில இதழ், விடுதலை முதல்ல வார இதழா இருந்தது, அதுக்கப்புறம் நாளிதழா மாற்றப்படுது. ஸோ அதனால இந்த விடுதலை பத்திரிகை என்ன கிடைக்கும், டெய்லியுமே நமக்கு அவைலபிள் உண்டு. அடுத்ததா 1970ல உண்மை,
நவீன பகுத்தறிவாளர் 1971. இதுவுமே ஆங்கில இதழ் தான். ஸோ இதுல பெரியார் தொடங்கின இதழ்கள்ல 2 இதழ்கள் ஆங்கில இதழ்கள், ஒன்னு கிளர்ச்சி அதாவது ரிவோல்ட், இன்னொன்னு நவீன பகுத்தறிவாளர். சரிங்களா? எப்பயுமே ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு நூல் எழுதுறாங்க, இல்ல ஒரு கவிதை, கட்டுரை எதுவோ வாட்டர் எழுதுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட உண்மையான பெயரை வந்து அதுல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்படி தந்தை பெரியார் அவரோட எழுத்துக்களை வெளியில கொடுக்கறதுக்கு அவரோட பதிப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தின ஒரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரகாரபுரி. இதுதான் அவரோட புனைப்பெயர். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு புனைப்பெயர் இருக்கும். இந்த தமிழ்ல வந்து நம்ம படிக்கும்போது இதை நம்ம படிப்போம். ஸோ ஒவ்வொரு இலக்கியங்களை எழுதின ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே அவங்களுக்கு ஒரு புனைப்பெயர் இருக்கும். அந்த புனைப்பெயர்ல அந்த வரிசையில ஈவேர பெரியாருக்கு அவர் பயன்படுத்தின ஒரு புனைப்பெயர் தான் இந்த சித்திரகார புலி. அவரோட மொழிபெயர்ப்புகள் எழுதிக்கோங்க. மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், தென் மதம். சரி, மதம் பற்றிய படைப்புகள். ஸோ இந்த 3 நூலையும் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு. மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், மதம் பற்றிய படைப்புகள். ஓகே. தென் இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பெரியார் வந்து எப்பயுமே திருக்குறளை வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா கருதுவார். ஏன் அப்படின்னா அதுலதான் வந்து எந்த ஒரு மதத்தை பத்தியும், எந்த ஒரு சாதியினரை பத்தியும், எந்த ஒரு கடவுளை பத்தியுமே குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. இந்த திருக்குறள் வந்து மனிதனோட வாழ்க்கையில ஒரு சமூகத்திலையும் பொருளாதாரத்தையும் ஒரு அரசியல் சிந்தனையும் அடக்கின ஒரு இலக்கிய நூல் அப்படிங்கிறதால பெரியார் வந்து திருக்குறளை ரொம்பவுமே விரும்பி அதை வந்து மக்களையும் அவங்களோட சீடர்களையும் படிக்க சொல்லி அடிக்கடி வற்புறுத்திக்கிட்டே இருப்பாராமா. அதே போல அவரோட மேடை பேச்சிலையுமே இந்த திருக்குறளை அடிக்கடி யூஸ் பண்ணுவாராம். அதே போல இவர் என்ன சொல்றாருன்னா இந்த திருக்குறளை படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து திருக்குறளை முழுமையா படிக்கிறவங்களுக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஒரு மொழி அப்படிங்கிறது நம்மளோட உணர்ச்சிகளை சொல்லக்கூடிய ஒரு கருத்து தானே தவிர அதை வந்து எந்த ஒரு இடத்துலையும் அரசியலாவோ மனிதர்களிடையே பாகுபாடை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதால அவர் பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழை தான் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து பழகி வளர்ந்துட்டு வரோம். ஸோ தமிழ் தான் நம்மளோட தாய்மொழி. ஸோ அதை தவிர்த்து மற்ற மொழிகளை கத்துக்கிறது தப்பு இல்ல, ஆனா அந்த மொழி இந்த மொழியை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு முக்கியமான கருத்தை வைக்கிறாரு. அதே போல இவரோட பெரியார் வந்து சமுதாயத்துல நடக்கிற இந்த ஒரு கொலைகள், திருட்டு, கொள்ளை இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வறுமை தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சமூக தீமைகளுக்கு வறுமையே காரணம் அப்படின்னு சொல்றாரு. சமூக தீமைகளுக்கு வறுமையே காரணம். ஓகே, சொன்னது யாரு? நம்மளோட பெரியார். அதே போல 1963 காமராஜர் வந்து அவரோட முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பார். ஒரு சில அங்க அரசியல் காரணங்களால, அரசியல் சூழ்நிலை சரியானதால என்ன பண்ணுவார் அப்படின்னா காமராஜர் அவரோட முதல்வர் பதவியை ராஜினாமா பண்றாரு. ஸோ அவர் அந்த டைம்ல காமராஜர் ராஜினாமா பண்ணதை அவரை என்ன பண்றாங்க, காமராஜரோட தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. காமராஜரோட இந்த பதவி ராஜினாமா அவருடைய தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இதை எப்படி குறிப்பிடுறாருன்னா தமிழர்களின் தலைவனான காமராஜருக்கும் இது ஒரு தற்கொலை தூண்டுதல், தற்கொலை நிகழ்வு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு காமராஜர் மேல ஒரு மரியாதை கொண்டிருந்தவர் தான் பெரியார். ஸோ இதுல ஒரு சில பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அவரோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட 21,400 மணி நேரங்கள் வந்து மேடைகள்ல பேசியிருக்காரு. 21,400 ஹவர்ஸ், 21,400 மணி நேரம் மேடை கூட்டத்துல பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 10,700 மேடைகள்ல அவரோட சொற்பொழிவு நடந்திருக்கு. 10,700 கூட்டங்கள்ல பங்கேற்று இருக்காரு. 21,400 மணி நேரம் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் நடைபயணமா போயிருக்காரு. 12,000 கிலோமீட்டர் நடைபயணமா போயிருக்காரு. அவரோட வாழ்நாள்ல 8,600 நாட்களை மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் சமூக சிந்தனைகளுக்காகவுமே செலவிட்டிருக்கிறார்.
சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? இதுல ஃபைனல் ஒன்னா தந்தை பெரியாரை பத்தி நம்ம பார்க்க போற ஒரு சில விஷயங்கள். தமிழகத்தின் ரூசோ அப்படிங்கிறது இவர் எழுதின ஒரு முக்கியமான நூல். தமிழகத்தின் ரூசோ. வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட புகழ்ச்சிகளை நவசக்தியில திருவிக்கா குறிப்பிட்டிருப்பாரு. நவசக்திங்கிறது ஒரு நாடக நூல். ஸோ அதுல திருவிக்கா மூலயமா குறிப்பிடுறாரு. ஸோ இவருக்கு பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் இருக்கும் இல்லையா? இந்த பட்டம் எப்ப வழங்கப்பட்டதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. 1938 நவம்பர் 13. நோட் இட் டவுன். 13th நவம்பர் 1938 சென்னையில ஒரு மாநாடு நடைபெறுது. இந்த மாநாட்டோட தலைமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைமலை அடிகளாரோட மகளான நீலாம்பிகை அம்மையார். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மறைமலை அடிகளாரோட மகளான நீலாம்பிகை அம்மையார் தான் இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாரு. இந்த மாநாடு தமிழ் பெண்களின் மாநாடு. இந்த மாநாட்டுல தான் ஈவேரா பெரியாருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுக்குறாரு? தர்மாம்பாள். டாக்டர் எஸ் தர்மாம்பாள் இருக்காங்க இல்லையா? தர்மாம்பாள் அம்மையார் தான் ஈவேராக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வழங்குறாங்க. டேட் நோட் இட் டவுன். 13th நவம்பர் 1938 தமிழ் பெண்கள் மாநாடு. தலைமை மறைமலை அடிகளார் மகள் நீலாம்பிகை அம்மையார். பட்டம் வழங்கியது தர்மாம்பாள். பட்டம் பெரியார். சரிங்களா? அதே போல 1970 இது ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். 1970ல யுனெஸ்கோ அவரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடுறாங்க. இதுல நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு அடைமொழிகள் வந்திருக்கும். ஸோ அந்த வரிசையில பெரியாருக்கு 1970ல யுனெஸ்கோ தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. ஸோ இந்த பட்டங்களை பத்தி ஒரு கிளாஸ்லயோ இன்கேஸ் கிளாஸ் எடுக்க முடியல அப்படின்னா ஒரு குரூப்ல நம்ம அடிக்கடி டெக்ஸ்ட் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யாரோட நேம் என்னென்ன அப்படிங்கிறத அப்பப்போ போஸ்ட் பண்றேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு இவருக்கு பட்டம் கொடுக்கிறது யுனெஸ்கோ 1970. இவரை இப்படியெல்லாம் வந்து மக்கள் சொல்றாங்க அப்படின்னா புதிய உலகத்தை பற்றிய தொலைநோக்கு பார்வை கொண்டவர், சமூக சீர்திருத்தத்தின் தந்தை, மூட நம்பிக்கை மற்றும் அறியாமையின் எதிரி. ஸோ 1972ல இந்திரா காந்தி அரசாங்கத்தால இது வந்து தமிழர் பத்திர விருது, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 1972 இந்திரா காந்தி அம்மையாரோட அரசாங்கத்துல தமிழர் பத்திர விருது வந்து யாரு கொடுக்குறாங்க? பெரியாருக்கு கொடுக்குறாங்க. அந்த டைம்ல பெரியார் வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்கிறதால அதை திரு மு கருணாநிதி அவர்கள் வாங்கியிருப்பாரு. சரிங்களா? 1972 தமிழர் பத்திர விருது இந்திரா காந்தி அம்மையார் அரசாங்கத்தால வழங்கப்படுது. அதே போல ஒவ்வொரு தலைவர்களை பத்தி படிக்கும் போதும் அந்த தலைவர்களுக்கு மேக்சிமம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்திய அஞ்சல் துறை என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு தபால் தலையை வந்து வெளியிட்டிருப்பாங்க, அந்த ஸ்டாம்ப் பேப்பர். ஸோ இந்த ஸ்டாம்போ இல்ல ஸ்டாம்ப் தான் மேக்ஸிமம் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாம்ப் எந்தெந்த இயர்ல நோட் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1978 அஞ்சல் தலை, 1972 தமிழர் பத்திர விருது, 1978 தபால் தலை. தென் ஆல்ரெடி நம்ம இதை ப்ரீவியஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? அவரோட 15 வருஷத்துல 23 முறை ஜெயிலுக்கு போனதால அவர் என்னன்னு சொல்றாங்க? சிறைப்பறவை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதே போல தந்தை பெரியார் தான் தமிழ்ல ஒரு சில எழுத்து சீர்திருத்தங்களையுமே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தமிழ் எழுத்துக்கள்ல எழுத்து சீர்திருத்தங்கள் பண்ண முக்கியமான 2 பேர், ஒன்னு வீரமாமுனிவர், இன்னொன்னு தந்தை பெரியார். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த தமிழ் எழுத்துக்கள்ல வட்டெழுத்திலிருந்து இந்த எழுத்துக்களுக்கு வரும்போது வரி எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் இருந்து படிப்படியாக தான் எழுத்துக்கள் வந்து முன்னேறி வந்திருக்கு இல்லையா? அப்படி இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே பெரியாராலும் வீரமாமுனிவர் இருக்கார் இல்லையா? ஸோ அவராலும் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு இப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தந்தை பெரியார புதிய யுகத்தின் தீர்க்கதரிசி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே போல அவர் ஒரு பகுத்தறிவுவாதி, புது உலகத்தோட தொலைநோக்காளர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. தென் இவரோட முக்கியமான ஒரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு சிங்கம், பெண்களின் போர் முரசு, சுயமரியாதை, வியர்வை சுடர். ஸோ இது எல்லாமே அவரோட முக்கியமான பெயர்கள். தென் அடுத்ததா ஆக்சுவலா இதுல நோட் பண்ணிக்கோங்க, தந்தை பெரியாருக்கு மகாத்மா காந்தி அப்படின்னு ஒரு
காந்தியடிகளுக்கு மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்கு இல்லையா, அதை வந்து 1928ல ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து அந்த பெயரை வந்து கொடுத்திருப்பாரு. யாருக்கு கொடுத்திருப்பாரு? காந்தியடிகளுக்கு கொடுத்திருப்பாரு. இந்த காந்தியடிகளுக்கு கொடுத்த இந்த மகாத்மா அப்படிங்கிற பெயரை ஈவேரா பெரியார் வந்து கூப்பிடுறத நிறுத்திட்டாரு. ஏன்